பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் தமிழறிஞர் மற்றும் உரையாசிரியர். இவரது தோற்றம் 1862 செப்டம்பர் 10. இவரது மறைவு 1914 சூலை 30. தமிழறிஞர், உரையாசிரியர், நினைவாற்றல் கலைஞர், கவிஞர், தமிழாசிரியர், மொழிபெயர்ப்பாளர். பிறப்பு: திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் உள்ள பின்னத்தூர் என்னும் சிற்றூரில் அப்பாசாமி ஐயர் என்னும் வேங்கடகிருட்டிணன், சீதாலட்சுமி தம்பதியருக்கு மூத்த மகனாக 1862 செப்டம்பர் 10ஆம் நாள் பிறந்தார். இளமையும் கல்வியும்: இவருக்கு பெற்றோர் இட்ட இயற்பெயர் இலட்சுமி நாராயண அவதானிகள் என்பது ஆகும். இவருக்கு 3 தம்பிகளும் 3 தங்கைகளும் இருந்தனர். பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் தனது தொடக்க கல்வியை கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதியாரின் திண்ணை பள்ளியில் பெற்றார். சமஸ்கிருதம் மற்றும் வேதம் கற்றார். தமிழ் இலக்கண இலக்கியங்களை திருமறைக்காட்டில், வேதாரண்யம் தங்கியிருந்த ஈழத்து புலவர் பொன்னம்பலம் பிள்ளை என்பவரிடம் கற்றார். பின்னத்தூரில் திண்ணை பள்ளிக்கூடம் நடத்திய கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதியிடம் நாராயணசாமி சில ஆண்டுகள் தமிழ் பயின்றார். யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலரின் மருமகன் பொன்னம்பலம் பிள்ளை வேதாரண்யத்தில் சில ஆண்டுகள் வசித்தபோது அவரிடம் சிலப்பதிகாரத்தை பாடம் கேட்டிருக்கிறார். தனி வாழ்க்கை: பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் தன் 37 வயதில் செப்டம்பர் 1899 கும்பகோணம் டவுன் உயர்நிலை பள்ளியில் பணிக்கு சென்றார். இறுதி காலம் வரை அங்கேயே பணிபுரிந்தார். வலம்புரி பாலசுப்பிரமணிய பிள்ளை, தி. வை. சதாசிவ பண்டாரத்தார் ஆகியோர் இவருடன் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்கள். உரை நூல்கள்: பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு நூல்களை பற்றி ஆய்வு மேற்கொண்டு உரை எழுதினார். இந்நூல்கள் நேரடியான நடைகொண்டவை. திணை: இலக்கண விளக்கம், இலக்கண குறிப்பு, பாடல், பாடல் பொருள் விளக்கம், சொல் விளக்கம், எடுத்துக்காட்டு, உள்ளுரை, துறை விளக்கம், மெய்ப்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய முறைமை கொண்டவை. ஒவ்வொரு பாடலடிக்கும் தெளிவான விளக்கமும் இடம்பெற்றுள்ளது. இவரது பணி: இவர் 1899ஆம் ஆண்டு முதல் 1914ஆம் ஆண்டு வரை கும்பகோணம் உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார். இவர் இயற்றிய உரை நூல்கள்: இவர் சங்க இலக்கியங்களான குறுந்தொகை, அகநானூறு மற்றும் நற்றிணைக்கு உரை எழுதி இருக்கிறார். மொழிபெயர்ப்பு: காளிதாசன் வடமொழியில் இயற்றிய பிரகசன என்னும் நாடக நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். இயற்றிய நூல்கள்: நீலகண்டேசுர கோவை, இடும்பாவன புராணம், இறையனாற்றுப்படை, சிவபுராணம், சிவகீதை, நரிவிருத்தம், மாணாக்கராற்றுப்படை 1900, இயன்மொழி வாழ்த்து, தென்றில்லை, தில்லைவளாகம், உலா, தென்றில்லை கலம்பகம், பழையது விடு தூது, மருதப்பாட்டு, செருப்பு விடு தூது, தமிழ் நாயக மாலை, களப்பாள் புராணம், இராமாயண அகவல், அரதைக்கோவை, வீர காவியம், வன்மீகரும் தமிழும். அவரது மறைவு: பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் நீரிழிவு நோயால் அவதிப்பட்டு பின்னத்தூரில் ஜூலை 30, 1914 தன்னுடைய 52வது வயதில் காலமானார்.